ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதாங்க. யாருக்கு டைட்டில் தெரிஞ்சு போச்சு. இந்த டைட்டில் வினருக்கான ஹிண்டனா கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இல்ல, ஒரு 4-5 இடத்துல எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஹிண்ட். அப்புறம் இந்த ஃபினாலேல என்னென்ன நடக்க போகுது, 2 பேர் வருவாங்களா மாட்டாங்களா, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அபிஷனல் ஓட்டிங், இன்னையோட லாஸ்ட் அபிஷனல் ஓட்டிங் நைட் இந்த அபிஷனல் ஓட்டிங் முடிஞ்சிச்சு. அதுல யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட், யார் ஃபோர்த், அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாருங்க, லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த சீசனை மிஸ் பண்றீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபினாலோட அப்டேட் பார்த்துட்டு அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபினாலே அப்டேட் என்னன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களா. அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டீங்க, சரி நம்ம கானா எடுத்து தனியா ஒரு பாட்டு பண்ணிருக்காரு போல. அந்த பாட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் பிடிச்சி கலாய்க்கிற மாதிரி பாட்டு பாடியிருக்காராம். அது வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா. அதுக்கப்புறம் கானா பாக்ஸ் கேங் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த ஃபினாலேல வேற லெவல் சம்பவம் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா, கானா பாக்ஸ் ஒரு சைடு, கானா வினோத் ஒரு சைடு எல்லாம் வச்சு செம்மையா பறக்க விட போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்க போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. யார் யார் ஆடி இருக்காங்க தெரியல, பட் இவங்க ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது யார் யாரு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா, ஆதிரை, துஷார், கெமி, எஃப்ஜே, இவங்க மாதிரி ஒரு 2-3 பேர் ஆடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமா நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸே சும்மா தெரிக்க போகுதுன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபினாலே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவார்ட்ஸ், ஒவ்வொரு கண்டஸ்டும் ஒவ்வொரு அவார்ட்ஸ் தருவாங்க. அதே மாதிரி நிறைய எல்லா கண்டஸ்டுக்கும் அவார்ட்ஸ் வச்சிருக்காங்களா. சோ அந்த அவார்ட்ஸ் தான் தருவாங்க. இதுல வினோத்துக்கு எந்த அவார்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அப்புறம் 2 எவிக்ஷன் இருக்கு. அந்த எவிக்ஷன் சும்மா டிஃபரெண்டா பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. சோ அந்த எவிக்ஷன் இருக்கு. அப்புறம் விஜேஸே உள்ள போயிட்டு அவங்க ஃபைனலிஸ்ட கூட்டு வர மாதிரி இருக்கு. எத்தனை பேர் எவிட் பண்றாங்க தெரியல, எத்தனை பேர் ஸ்டேஜ் கொண்டு வராங்க தெரியல. அது என்ன ஷூட் நடந்துட்டு தான் இருக்கு. உடனே அப்டேட் பண்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு அவார்ட் தராங்க. அந்த அவார்ட்லாம் யார் யாருக்கு என்ன அவார்ட் தரலாம், கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. யார் யாருக்கு என்ன அவார்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா, டைட்டில் வினருக்கான ஹிண்ட்னு சொன்னல, அந்த ஹிண்ட பாக்கிறதுக்கு முன்னாடி அபிஷனல் ஓட்டிங்க பாத்துடலாம். இந்த அபிஷனல் ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் விட்டு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்க்கு போறீங்க கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ஹிண்ட். இங்க சொன்னாலே இந்த ஹிண்ட் உடஞ்சிடும்ல. அதனால நம்ம தேர்ட் பிளேஸ் அபிஷனல் ஓட்டிங் தேர்ட் பிளேஸ்ல என்ன யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, விக்ரம் இருக்காரு. விக்ரம் பாத்தீங்கன்னா கம்மியான ஓட்டு தான் வந்திருக்கு. அவங்க வந்து இப்போ இன்னும் ஒரு 3 நாள் வச்சா கூட விக்ரம் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போக முடியாது. அந்த அளவுக்கு ஓட்டு கம்மியா இருக்காரு விக்ரம். சோ விக்ரம் தான் இப்ப தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. விக்ரமோட ஏவியும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த BB9ல செம்மையா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவர் தான் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்னு மறந்துட்டேன். ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் டாஸ்க படிச்சதே நம்ம விக்ரம் தான். பட் அது நம்ம போக போக மறந்துட்டோம். இப்போ வந்து எண்டிங்லயே அவர் வந்து நிக்கிறாரு. சோ விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும், BB9ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா டாஸ்க்கும் செம்மையா விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க பாண்ட்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு சொல்லணும். விக்ரம் கனி, விக்ரம் வியானா, விக்ரம் சுபிக்ஷா, இப்ப விக்ரம் அரோரா, இவங்க எல்லா பாண்டும் செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இவங்களை பத்தி நிறைய பேர் ரொம்ப எமோஷனல் ஆகிறான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அவரோட நேச்சரே அதான், எமோஷனல் ஆகிட்டு யாரு அவங்க நம்புறவங்களோ, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ அவங்கள பத்தி பேசினா அவர் எமோஷனல் ஆகுறாரு. ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு அவரு. சோ இந்த BB9ல விளையாண்டு இவர் வந்து செம்மையா விளையாண்டாரு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த டாப் 5ல டிசர்வ்னு கேட்டீங்கன்னா, இந்த டாப் 4ல டிசர்வ்னு கேட்டீங்க, டிசர்வ் தான். இப்போ அபிஷியல் ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல விக்ரம் தான் இருக்காரு. அண்ட் அபிஷியல் ஓட்டிங்ல ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அரோரா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 50 டேஸ் வரைக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லணும். ஏன்னா தேர்ட் வீக்லயே வெளில போக வேண்டியவங்க இப்போ ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா, அதுக்கு முழுக்க அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். பிக் பாஸ் சொல்றதையோ விஜய் சொல்றதையோ நல்லா கேட்டு பொறுமையா வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து இப்ப டாப் 4ல இருக்காங்க. இப்ப அரோரா இந்த டாப் 4க்கு நீங்க டிசர்வ் நீங்க கேட்டீங்கன்னா, அரோரா வந்து ஃபர்ஸ்ட் 50 டேஸ் சொன்னீங்கன்னா அதுல ஒன்னும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லோவா தான் இருந்தாங்க. அடுத்த 50 டேஸ் இந்த இதான் வந்து அவங்க பீக் ஆனாரு. இதுல இருந்து எப்படி அவங்க இதானாங்க, 15th டேஸ்ல வந்து அரோரா வந்து ரியா வந்து அரோராக்கு அட்வைஸ் பண்ணல இருந்தா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க கேம். அதுக்கப்புறம் வேற லெவல்ல விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களும் இப்ப சொல்ல போனா இவங்களும் ஒரு வைல்ட் கார்டு தான். நீங்க நிறைய பேர் பாத்துருங்க, விஜேஸே வாரம் கலாய்ப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா ஒரு வைல்ட் கார்டு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அரோரா TTFல சம்பவம் மாட்டாங்கன்னு தோணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போக எல்லா டாஸ்க்குமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க TTF அடிச்சாங்க. TTF அடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனரும் அரோரா தான். இன்னும் அவங்க TTF அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரமே ஒரு அரோரா வெள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. சோ TTF அடிச்சனால அரோரா வந்து தப்பிச்சு இப்ப ஃபைனலிஸ்ட் வந்து நிக்கிறாங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஓட்டு கம்மியான காரணம் அந்த மண்டே நடந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் இப்ப அரோராக்கு ஓட்டு கம்மியானுச்சு. மத்தபடி அரோராக்கு ஓட்டு வந்து ஒரு தேர்ட் பிளேஸ் ஆச்சும் அவங்க வந்திருப்பாங்க. சோ அந்த ஒரு ப்ராபபிள் தான் இப்போ வந்து அவங்க 4th பிளேஸ்ல இருக்காங்க. சோ அபிஷியல் ஓட்டிங்ல 4th பிளேஸ்ல இவங்க தான் இருப்பாங்க. ஃபினாலே எவிக்ஷன் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அரோரா தான் தூக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அரோராக்கு சுத்தமா ஓட்டு இல்ல. விக்ரம டாப் 3க்கு கொண்டு போனாலும் போவாங்க. கண்டிப்பா அவங்க கொண்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, சோ அபிஷியல் ஓட்டிங்ல 4th அரோரா இருக்காங்க. டாப் 2 யாரு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க ஹிண்ட்டுக்கு மேல ஹிண்ட் கொடுத்து தான் இருந்திருக்காங்க. நம்ம அதை கவனிக்காம விட்டோம். நேத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ஹிண்ட்டுக்கு மேல ஹிண்ட் ஒரு 5 ஹிண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. யாரு இந்த
டாப் 2 கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பட் ஹிண்ட் மேல ஹிண்ட் வேற லெவல்ல இருக்க அந்த ஹிண்ட் தான் சொல்லணும். ஓகே, அது என்ன ஹிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா, நேத்துக்கு ஃபைனலிஸ்டுக்கான ஏவி 2 வந்தது. 2 பேர்த்தா பிரிச்சு போட்டிருந்தாங்க. அந்த 2 பேர்த்தா பிரிச்சு போட்டப்ப ஃபர்ஸ்ட் ஏவில ஃபர்ஸ்ட் இந்த ஏவி ப்ரோமோல ஃபர்ஸ்ட்ல ஒருத்தங்கோட தம்ப்லைன் வச்சிருந்தாங்க. அடுத்து செகண்ட்ல ஒருத்தங்க தம்ப்லைன் வச்சிருந்தாங்க. அவங்க தான் டாப் 2. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு என்னடா ஃபர்ஸ்ட் வந்த ப்ரோமோலயும் சரி, செகண்ட் வந்த ப்ரோமோலயும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயும் ஒருத்தங்க இருந்தாங்க, செகண்ட் வர ப்ரோமோலயும் ஒருத்தங்க. இவங்களும் டாப் 2 தான். ரெண்டு நேத்துக்கு பண்ணதான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நடுவுல இன்னொரு இது வீடியோ வர வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாத்தையும் கலாச்சி வீக்லி ஒரு வீடியோ வரும். பட் இந்த வாட்டி ஒரு வீடியோ வந்திருக்கு, அது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த தம்ப்லைனும் அவங்க தான். இப்போ அவங்க தான் டைட்டில் என்னன்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்த மாதிரியே இருக்கு. யார் அந்த தம்ப்லைன் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். பட் யார் ஃபர்ஸ்ட் இருந்தா யார் செகண்ட் தான் உங்களுக்கு தெரியாது. யார் ஃபர்ஸ்ட் தான் யார் செகண்ட் தான் பார்த்து ஏவி ஃபைனலிஸ்ட் ப்ரோமோல ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா இருந்தாங்க. செகண்ட் ஏவி ப்ரோமோல சபரி இருந்தாரு. இவங்க தான் டாப் 2. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க டாப் 2 அதை மட்டும் நான் சொல்லல. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு வந்து 2 ப்ரோமோல ஃபர்ஸ்ட் தம்ப்லைன்ல வந்து திவ்யா இருக்காங்க, செகண்ட் தம்ப்லைன்ல வந்து சபரி இருக்காரு. சோ இவங்க திவ்யாவை டைட்டில் வின்னர் சொல்லி ஒரு ஹிண்டே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நடுவில் இன்னொரு வீடியோ, அந்த காட்சி போற வீடியோலயும் திவ்யா தான் இருக்காங்க. அதுலயும் தம்ப்லைன்ல திவ்யாவோட தம்ப்லைன் வச்சு திவ்யா தான் எழுதி வச்சிருக்காங்க. திவ்யா தான் தம்ப்லைன்லயும் இருக்கு. சோ அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் கவனிக்காம வந்திருக்கோம். இவங்க ஹிண்ட் கொடுத்து இவங்க தான் டைட்டில் வின்னர் சொல்றாங்களா இல்ல ஹிண்ட் கொடுத்து ஏதாச்சும் குழப்பலான்னு பிளான் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. இதான் தம்ப்லைன்ல எல்லாத்துக்கும் இருந்தது. இதான் ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க. திவ்யாக்கு அவ்வளவு ஓட்டு வந்திருக்கு. மக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. திவ்யாக்கு வேற லெவல்ல ஓட்டு வந்திருக்கு தான் சொல்லணும். திவ்யா சம்பவம் பண்ணிருக்காங்க ஓட்லயே. அந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க திவ்யா பிஆர்எஸ் தான் வந்தாங்க, பிஆர்எஸ் தான் வந்தாங்க அப்படின்ட்டு. அதில் எல்லா பிஆரும் ஓட்டா மாறாது. அது நீங்க போன சீசன் பார்த்துருந்தா தெரியும். விஜேஎஸ் அவ்வளோ தெளிவா சொல்லியிருப்பாரு, பிஆர் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி நிறைய தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. இவங்க பண்றதை வச்சுதான் வெளில வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கானா வினோத்துக்கு அடுத்தது இவங்க தான் ஓட் லிஸ்ட்ல இருந்தாங்க. இப்போ கானாவுக்கு போயிட்டாங்கன்னா எல்லா மக்களும் திவ்யாவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. அதனால இப்ப திவ்யா வந்து செம ஓட்டு வாங்கி மேல இருக்காங்க. டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திவ்யா தான் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல சபரி இருக்காரு. அபிஷியல் ஓட்டிங் செகண்ட் பிளேஸ்ல சபரி இருக்காரு. இவரும் அப்படிதான். இவருக்கும் நிறைய ஓட்டு வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பீட் பண்ற அளவுக்கு ஒரு ஓட்டு வரல. இப்ப செகண்ட் பிளேஸ்ல சபரி தான் இருக்காரு. சபரி நீங்க கேட்டீங்கன்னா சபரி ஒரு குட் பர்சன். சோ அவர் வந்து டாப் 2ல இருக்கிறது, டாப் 2ல வருது டிசர்வ் தான். பட் அவங்க வந்து இந்த கேமுக்காக டிசர்வ்னு கேட்டீங்கன்னா, அவர் டிராஃபி அடிச்சாருன்னா அவருக்கு வந்து நிறைய பேருக்கு ஏதாச்சும் செய்வாரு. பட் இந்த கேம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கேம்ல இந்த ஷோல இந்த ரியாலிட்டி ஷோல அவங்க என்ன பண்ணாங்க அதை வச்சு தானே ஓட்டு போட முடியும்னு சொல்லி மக்கள் ஃபுல்லா திவ்யாக்கு ஓட்டு போட்டாங்க. அது உண்மைதான், அது ஃபேர் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா கேம்ல என்ன பண்றாங்களோ அதை வச்சுதான் இங்க பண்ண முடியும். சோ இந்த கேம் எஃபோர்ட் போடுறவங்களை விட்டுட்டு மத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். சோ பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் வந்து 100% 200% சொல்றேன் திவ்யா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். பட் சேனல் ஏதாச்சும் ஒரு மாத்தி கையை தூக்குனாங்கன்னா சபரி கூட டைட்டில் வின்னரா மாறலாம். பாப்போம் சேனலா மக்களான்ட்டு. நீங்க சொல்லுங்க, இந்த டாப் 2ல யாருக்கு டைட்டில் பண்ணா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாரு கமருதீன் ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு. பாரு கமருதீன் இன்வைட் பேருக்கு அதுல வந்து வரது வராது அவங்க விருப்பம் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கமருதீன் வந்திருக்காராம், ஆனா பாரு வரவே இல்லையா. ஒருவேளை பாரு லேட்டா கூட வரலாம். லேட்டா வந்தோடனே நான் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு கமருதீன் வந்திருக்காரு, அவர் அந்த இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்திருக்காரு. பட் பாரு இன்னும் வரல. ஒருவேளை வரலாம், வராம கூட போகலாம். ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் என்னென்ன நடக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.